வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். லிபரல் கட்சி தலைவர் மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் தொடங்கப்பட்ட வர்த்தக போரில் கனடா வெற்றி பெறும் என்று அறிவித்துள்ளார். இந்த போராட்டத்தை நாங்கள் கேட்கவில்லை, ஆனால் வேறு யாராவது ஆட்டக்காரர் கையுறைகளை தவறவிடும் போது கனேடியர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் என்றும் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மத்தியில் பேசிய போது தெரிவித்தார். அமெரிக்கர்களுடன் ஹாக்கி கால்பந்து ஆட்டம் போலவே இந்த வர்த்தக போரிலும் வெற்றி பெறுவோம் என்றார் அவர். பொருளாதார நிபுணரான பிரதமர் எந்த அடிப்படையில் இதை உறுதியாக கூறுகிறார்? அதற்கு ஒரு எதிர்பாராத மற்றும் முரண்பாடான சாத்தியம் உள்ளது. அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். விடுதலை நாள் என்ற பெயரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு வெளியாகி 3 நாட்கள் முடிந்த நிலையில் ட்ரம்பின் இறக்குமதி வரி உலகளாவிய சந்தைகளில் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. அழிவு அமெரிக்காவில் தான் மிக அதிகம். 2 தினங்களில் அமெரிக்க பங்குச்சந்தை மோசமான சரிவை சந்தித்தது. S&P 500 10.5% சரிந்தது மற்றும் S&P அல்லது TSX கூட்டு குறியீடு 8.4% சரிந்து $5 டிரில்லியன் 2 நாளில் ஆவியாகிவிட்டது. புதன்கிழமை ட்ரம்பின் இறக்குமதி வரி அறிவிப்புக்கு முன்னர் ட்ரம்பின் இறக்குமதி வரியால் கடுமையாக பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக கனடா இருக்கும் என்று பலர் நம்பினார்கள். மாறாக கனடா மிக குறைந்த பாதிப்புக்குள்ளான நாடாக இன்று உள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளில் ட்ரம்பின் பரஸ்பர இறக்குமதி வரி பட்டியலில் கனடாவும் மெக்சிகோவும் இல்லை. மீதி 185 நாடுகள் உள்ளன. சீனா மொத்தம் 54%, ஐரோப்பிய ஒன்றியம் 20% மற்றும் வியட்நாம் 46% உட்பட மற்ற நாடுகள் செங்குத்தான வரி விதிப்புகளை பெற்றன. கனேடிய கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி, அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரிகள் இன்னமும் நடைமுறையில் உள்ளன. அந்த வரி விதிப்பு கனடாவில் மட்டுமல்ல, வட அமெரிக்கா முழுவதிலும் வாகன தயாரிப்பு தொழில்களை சீரழிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 6000 கனேடிய வாகன தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்க அறிவிப்புகளை பெற்றுள்ளனர். அமெரிக்காவிலும் ஆயிரக்கணக்கான வாகன தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மெக்சிகோவின் எண்ணிக்கை தெளிவாக இல்லை. இருப்பினும் சில பொருளாதார வல்லுநர்கள் கனடா மற்ற கடினமான நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஒரு நன்மையை பெற்றிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இது நுகர்வோர் மற்றும் வர்த்தகங்கள் மீதான அடியை மென்மையாக்கும். மேலும் ஒரு முரண்பாடாக அமெரிக்காவுடனான கனேடிய வர்த்தக உறவை வலுப்படுத்தவும் கூடும் என்கிறார் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனமான கேபிட்டல் எக்கனாமிக்ஸின் பொருளாதார நிபுணர் பிராட்லி சாண்டர்ஸ். அவர் மேலும் கூறிய போது, ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு கனடாவுக்கு ஒப்பீட்டு நன்மையை உருவாக்கியுள்ளது. இது வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. காரணம், அமெரிக்கர்கள் இப்போது கனடாவில் இருந்து அதிகமாக வாங்குவதற்கான ஊக்கத்தை பெற்றுள்ளனர். காரணம், கனடாவின் சராசரி இறக்குமதி வரி வீதம் மற்ற நாடுகளில் விதிக்கப்பட்டதை விட கணிசமாக குறைவாக உள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு அமெரிக்கா உட்பட அனைவரையும் காயமடைய செய்துள்ளது. ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவுகளில் காயமடைந்திருக்கிறார்கள். சிலருக்கு 10% காயம், சிலருக்கு 50% காயம். இதில் நீங்கள் குறைவாக காயமடைந்திருந்தால் சிறந்த விளைவுகளை கொண்டவர் நீங்கள்தான். உதாரணமாக, கனேடிய பொருட்கள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக உடன்படிக்கைக்கு இணங்கும் வரை ஒரு அமெரிக்க நுகர்வோர் இறக்குமதி செய்யும் தளவாடங்கள் மீது எதிர்பார்க்கப்படக்கூடிய சராசரி இறக்குமதி வரி வீதம் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரச்சாமான்களை விட கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்கும் என்று சாண்டர்ஸ் கூறினார். கனடாவுக்கு உள்ள மற்றொரு வாய்ப்பு சீனா இழக்கும் அமெரிக்க சந்தை. சீனா இறக்குமதிகள் மொத்தம் 54% இறக்குமதி வரி விதிப்புக்கு உள்ளாக போகின்றன. இது அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களை மாற்றீடுகளை தேட வைக்கப் போகிறது. அப்போது அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு ஏராளமான தேர்வு கிடையாது. காரணம், 185 நாடுகளுக்கு வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு குறைந்த வரி விதிப்பாக 10% வரி விதிப்பு உள்ளது. ஆனால் பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய போக்குவரத்து செலவு உள்ளது. கனடா அமெரிக்க தரையெல்லையில் இருப்பதால் மலிவான தரை போக்குவரத்து செய்யலாம். அமெரிக்காவுக்கான கனடிய ஏற்றுமதியில் ஏற்பட்ட பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. அதனால் கனடாவில் முதலீடு செய்வதில் இருந்து வர்த்தகங்கள் தடுக்கப்படாது என்றார் அவர். அடுத்து இறக்குமதியை பாருங்கள். சீனா அமெரிக்க இறக்குமதிகளுக்கு 34% வரி விதிப்பு செய்துள்ளது. இது கனடாவுக்கு 2 வித வாய்ப்புகளை வழங்குகிறது. ஒன்று, சீனாவுக்கு ஏற்றுமதி. இரண்டாவது, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி. அமெரிக்காவின் மேற்கு துறைமுகங்களும் கனடிய மேற்கு துறைமுகங்களும் சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு தொலைவிலேயே உள்ளன. இரண்டும் பசிபிக் கடலில் உள்ளன. அதனால் சீன இறக்குமதியாளர்கள் அதிக இறக்குமதி வரி விதிப்பு உள்ள அமெரிக்க தயாரிப்புகளை விட குறைந்த வரி விதிப்புள்ள கனேடிய தயாரிப்புகளை இறக்குமதி செய்யலாம். இது கனேடிய ஏற்றுமதி வர்த்தகத்தை அதிகரிக்கும். மறுபக்கத்தில் இதே வர்த்தகம் அமெரிக்காவுக்கும் சீன சந்தையை இழக்க வைக்கும். அதனால் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் ஒரு மாற்றீடு சந்தையை தேட வேண்டும்.
அது அமெரிக்க தரை எல்லையில் கனடாவாக இருந்தால் கனடிய இறக்குமதி வர்த்தகம் அதிகரிக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்காவில் 20% இறக்குமதி வரி. அவர்கள் அதே சதவீதத்தில் பதிலடி கொடுத்தால் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களை மாற்றீட்டு சந்தை ஐரோப்பாவாக இருக்க முடியாது. இவை எல்லாமே ட்ரம்பின் நடவடிக்கை கனடாவுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை காட்டுகிறது. கனடிய கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி, அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரிகள் ஆகியவை இன்னமும் நடைமுறையில் உள்ளன என்றாலும் அது நீண்ட காலத்திற்கு நீட்டிக்க முடியாது. கனடிய கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி அமெரிக்க கார் தயாரிப்பு தொழிலையும் சேர்த்து கவிழ்த்துவிடும். கனடிய அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரிகளுக்கு அமெரிக்காவில் வேறு மாற்றீடு கிடையாது. காரணம், அனைத்து நாடுகளிலும் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் அலுமினியம் மற்றும் எஃகு மீது அதே 25% வரி விதிப்பு உள்ளது. அதனால் இந்த இரு வரி விதிப்புகளும் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. தவிர கனடிய கார்கள், வாகன உதிரி பாகங்கள், அலுமினியம் மற்றும் எஃகு அனைத்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக உடன்படிக்கையிலும் உள்ளன. அது 0 வரி விதிப்பு. ட்ரம்பின் வரி விதிப்பு கனடாவுக்கு நன்மையை ஏற்படுத்தியுள்ள போதிலும் ட்ரம்பின் இறக்குமதி வரி சர்வதேச சந்தைகளை சுருக்கிவிடும் மற்றும் உலகளாவிய வர்த்தகம் மெதுவானதாக மாறிவிடும். இது மற்ற நாடுகளை பாதிப்பது போல கனடாவையும் பாதித்துவிடும். பையின் பெரும் பங்கை கனடா பெறும் என்ற போதிலும் அதை சுருங்கி வரும் பையின் பெரும் பங்கை கனடா பெறும் என்றுதான் பார்க்க வேண்டும். இது ஒரு நல்ல முடிவு அல்ல என்று ஆர்பிசியின் பொருளாதார நிபுணர் நேதன் ஜான்சன் கூறினார். இந்த வாரம் ஜேபி மோர்கன் ஆய்வாளர்கள் உலகளாவிய பொருளாதார மந்தநிலையின் நிகழ்தகவை 60% உயர்த்தியுள்ளனர். இது ட்ரம்பின் அறிவிப்புக்கு முன் 40% இருந்தது. ஜேபி மோர்கன் ஆய்வாளர்கள் அமெரிக்கா ஒரு பொருளாதார மந்தநிலைக்குள் நுழைவது சாத்தியம், அதே நேரத்தில் அது உலகின் பிற பகுதிகளிலும் பொருளாதார மந்தநிலையை ஏற்படுத்துவது சாத்தியம் என்று கூறினார்கள். அது அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள கனடாவையும் பாதிக்கும். உலக அளவிலான பொருளாதார மந்தநிலை காரணமாக கனடாவிலும் மெதுவான பொருளாதார வளர்ச்சியின் வாய்ப்பு இருந்த போதிலும் பேங்க் ஆஃப் கனடா இந்த ஆண்டு அதன் முக்கிய வட்டி வீதத்தை 2% கீழே குறைக்க வாய்ப்பு இல்லை என்று கனடிய பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த வட்டி வீதம் தற்போது 2.75% உள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் போது வர்த்தக போரின் அழிவுகரமான தாக்கங்களை ஈடு செய்ய முடியாது என்று பேங்க் ஆஃப் கனடா மீண்டும் மீண்டும் கூறியுள்ளது. இது பதிலடி இறக்குமதி வரியுடன் மீண்டும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மார்க் கார்னி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் முன்பு பேங்க் ஆஃப் கனடாவின் தலைவராக இருந்தவர் என்பது மற்றொரு அனுகூலம். 2025 ஆண்டில் மத்திய வங்கி மற்றொரு 50 அடிப்படை புள்ளிகளால் வட்டி விகிதங்களை 2.25% குறைக்கும் என்று டிடி பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு பரமபத விளையாட்டில் கனடா பாம்பின் வாயுக்கு அருகே இல்லை என்பதை பல வல்லுநர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏனெனில் கனடா ட்ரம்பின் விடுதலை தினத்தன்று பெரிதும் காப்பாற்றப்பட்டதால் ட்ரம்ப் சர்வதேச வர்த்தகத்தின் மீது தாக்குதலை தொடங்கிய பின்னர் வெற்றி பெற முடியாத ஒரு விளையாட்டில் கனடாவுக்கு ஒரு நன்மை வழங்கப்பட்டது. பிரதமர் மார்க் கார்னி உட்பட சிலர் முன்னோக்கி செல்லும் சிறந்த பாதை மேலும் வர்த்தக பல்வகைப்படுத்தல் ஆகும் என்று நிலைப்பாட்டில் உள்ளனர். எனவே நாங்கள் அமெரிக்காவை குறைவாக நம்புகிறோம் என்பதே அந்த பாதை. இந்த வாரம் ஒரு உரையில் அமெரிக்கா இல்லாமல் சுதந்திர வர்த்தகம் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை ஆதரிக்கும் ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளின் புதிய கூட்டணியை உருவாக்க பிரதமர் கார்னி பரிந்துரைத்துள்ளார். கனடாவில் வர்த்தகம் செய்வதற்கும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ட்ரம்ப் கதவை திறந்து விட்டதாக மற்றவர்கள் நம்புகிறார்கள். அதன் முடிவு ஆச்சரியமாக இருக்கலாம். வளர்ந்து வரும் பை கனடியன் மனப்பான்மை மற்றும் ஆத்திரத்தின் கரையோரம் கொதித்தெழுந்தாலும் கனடா அமெரிக்காவுக்கு நெருக்கமாக முடிவடையும் என்ற கோட்பாட்டை சிலர் சொல்கிறார்கள். ட்ரம்பின் ஆட்சி காலத்திற்கு பின் அந்த நிலை மீண்டும் ஏற்படலாம். சிஐபிசியின் துணை தலைமை பொருளாதார நிபுணர் பெஞ்சமின் தால் அமெரிக்காவிலிருந்து விலகி நமது பொருளாதார இயந்திரத்தை பன்முகப்படுத்துவது பற்றி மக்கள் பேசுகிறார்கள். இதற்கு நேர்மாறாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். கார் கண்ணாடியில் இருந்து மூடுபனி துடைக்கப்படும் போது இறுதியில் அமெரிக்காவை நம்பியிருக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். அவர் குறிப்பிடும் மூடுபனியின் பெயர் டொனால்ட் ட்ரம்பா.